ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எக் கொத்து பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சின்னதாக இல்லை, மீடியம் சைஸில் கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிவிட்டு வதக்க போகிறேன். மூணு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். சின்ன பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இதோட பச்சை வாசம் போகிற வரை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் வதங்கினதும் ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் நல்லா மசிகிற வர வதக்கிக்கலாம். இப்போ அது நல்லா மசிஞ்சாச்சு. இப்போ இதில் பொடியெல்லாம் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு டீஸ்பூன் வத்தல் பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ரெண்டு முட்டை ஆட் பண்ணுறேன். நான் சின்னதாக 3 பரோட்டா எடுக்கிறேன், அதனால் 2 முட்டை தான் ஆட் பண்ணுறேன். முட்டை உங்களுக்கு இன்னும் ஒன்று வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ ஒரு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துருக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் 3 பரோட்டாவை சின்ன சின்னதாக பிச்சு வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ண போகிறேன். மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர் பொடி ஆட் பண்ணுறேன். இல்லைன்னா நீங்கள் பெப்பரை க்ரஷ் பண்ணி கூட போட்டுக்கலாம்.
போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான இந்த கொத்து பரோட்டா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.